வாழ்க வளமுடன். நான் திருமலை வடை செய்ய போகிறேன். ஒரு கப்பு உளுந்து வந்து கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் முழு உளுந்து இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊற வச்சு இதுக்கு பொருள் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு ஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவைக்கு, பெருங்காயம் அரை ஸ்பூனு, எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு. திருமலை வடைக்கு வந்து தண்ணி இழுத்துடலாம். நம்ம இழுத்துட்டு இந்த மிக்சியில் போட்டுடலாம். இது அள்ளி தோலோடே போட்டு அரைங்க. அந்த வடைக்கு இதில் போட்டுக்குங்க. இதில் வந்து இந்த மிளகு ஜீரகம் போட்டுடலாம். இதுக்கு வந்து காரம் மிளகு ஜீரகம் தான் இது காரம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ பெருங்காயம் இதிலே போட்டுடலாம் அரை ஸ்பூனு. இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு திருமலை வடைக்கு. திருமலை வடைனா நம்ம பெருமாளுக்கு வந்து படைக்கிறது இதான் ஃபஸ்ட்டு தீவாத்தனை காட்டுவாங்க. இதை வச்சு நெய் வைத்தியம் பண்ணுவாங்க. இதில் வந்து வெங்காயம் எதுவும் பச்சை மிளகா எல்லாம் போட தேவையில்லை. நம்ம கருவேப்பிலை வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதில் வந்து மிளகு சீரகம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம வானலில் வந்து எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். நம்ம திருமலை வடைக்கு வந்து கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். இதுமாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டுட்டு இதில் முன்னாடியே நம்ம வந்து உப்புலாம் போட்டாச்சு. இப்போ வந்து மெலிசாக நம்ம கவர் இருந்தாலும் தட்டிக்கலாம், இல்லைனா நம்ம இலை இருந்தாலும் தட்டிக்கலாம். இது வந்து மெலிசாக தட்டணும் வடை, ரொம்ப மொத்தமாக தட்டக்கூடாது. இதுமாரி ஒரு கவரில் எண்ணெய் தள்ளி விடுங்க. இப்போ என்கிட்ட இலை இல்லை, நீங்கள் இலை இருந்ததுன்னா இலையில தட்டிக்கிங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. இந்த திருமலை வடை வந்து கொஞ்சம் மெலிசாகவே இருக்கலாம். அது ரொம்ப மெலிசாக வேண்டாம், இந்த அளவுக்கு தட்டினா போதும். நடுவில் ஓட்டை வேணால் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இதை பாருங்கள், நம்ம வந்து இப்போ எண்ணெய் காய்ச்ச செக் பண்ணால் எண்ணெய் காஞ்சிச்சு. இதை பாருங்கள், இதுமாரி எடுத்து இதில் போட்டுருங்க. நம்ம இன்னொன்று நான் தட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெயை தடவி வைக்கிங்க கவரில். இன்னொரு வடை போட்டுருங்க. இன்னொரு வடை எப்படி தான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து மீடியமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இதுமாதிரி நல்லா வெந்திருக்கும் போது திருப்பி விடுங்க. நம்ம கருப்பை தோலோடு போட்டுருவோம் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து அப்படி தான் கலர் இருக்கும். நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். திருமலை வடை ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.